ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 8% அதிகரிக்கிறது. 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை 8,01,900 இருந்தது. 2019ஆம் ஆண்டின் மக்கள் தொகையை காண்க. இப்போ இந்த கொஷினில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டவுன் இருக்குது. அந்த டவுனில் வந்து எப்போவுமே பாப்புலேஷன் வருஷம் வந்துட்டு 8% வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு 2021 வந்துட்டு இவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2019 வந்து அப்போ எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இப்போது வந்துட்டு இவ்வளோ பேர் இருக்கும், அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம பாப்புலேஷன் சம் பொறுத்த வரைக்கும் இப்போ ப்ரெசண்ட்டில் உள்ளதை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போட்டுக்குவோம். அப்போ முன்னாடி கேட்டாங்க அப்படின்னா இது நமக்கு வந்து இப்போ இவ்வளோ இருக்குது, 2 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ அப்படின்னா வந்துட்டு நம்ம கொடுத்துருக்க வேல்யூவை இங்கே போட்டுப்போம். ஆனால் இப்போ என்ன கொடுத்துட்டாங்க, இப்போ இங்கே இருக்குது, 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டனால நம்ம ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போட்டுட்டு இங்கே எக்ஸ் போட்டிருக்கோம். ஓகேயா? இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்க, 8% அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அப்போ வந்து அதிகமாச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், 100 ப்ளஸ் எவ்வளோ % இன்க்ரீஸ் ஆகிருக்கு டிவைடட் பை 100 போடுவோமா. அப்போ எவ்வளோ 8%னால 108/100 இப்போ வந்து 2 வருஷம் அப்படிங்கிறனால 2 வருஷம் போட்டுக்கிறேன், 2 டைம் போட்டுக்கிறேன். எத்தனை வருஷத்துக்கு கேட்குறாங்களோ அத்தனை டைம்ஸ் போட்டுக்கணும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கடைசியாக வந்துட்டு இந்த வேல்யூவெல்லாம் சால்வ் பண்ணுறோம். எக்ஸை மட்டும் இங்கிட்டு வச்சுட்டு எல்லாத்தையும் அங்கிட்டு கொண்டு போயிட்டு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா கடைசியாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 6,87,500 பேர் வந்துட்டு 2019 இருந்திருக்காங்க அப்படிங்கிறது. ஓகேயா? அப்போ நமக்கு ஆப்ஷன் படி எந்த ஆப்ஷன் வரும், ஏ ஆப்ஷன் வருமா?